ஸோ நாங்கள் இப்போ தான் மியூசியம் முடிஞ்சு காரில் ஏறினாங்க எங்களோட டிரைவர் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ மெல்பர்னுக்கா நேராக போகிறோம்டா இல்லை, இன்னும் எங்களுக்கு ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரியில் பார்க்க வேண்டிய இடங்களோ எக்ஸ்பீரியன்ஸோ முடியலை. ஸோ வி ஆர் ஹெடிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முதல்ல நீங்கள் மியூசியம் பார்த்துருப்பீங்க. அது வந்து சாரி மியூசியம்ன்றேன், எனக்கு மியூசியம்ன்ட்டு தான் வாயிலே வருது. பார்லிமெண்ட்டை பார்க்க மியூசியம் மாதிரியே தான், அதில் வேறு ஒன்றுமே இல்லை. பழைய ஹிஸ்ட்ரி அண்ட் மியூசியம் வைப்பில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மியூசியம் என்ஜாய் பண்ணுறாக்கள் வந்து லெஷராக பார்க்கலாம். எல்ஸ் இப்படி சிட்னி ட்ரைவ் பண்ணுறாக்களுக்கு ஒரு 1 hour டீவியேஷன் எடுக்கிறது ஓகேண்டா, அப் அண்ட் டவுன் 1 hour டீவியேஷன் எடுக்கிற ஓகேண்டா, தென் பார்லிமெண்ட் வந்து சும்மா பார்க்கலாம். ஏண்டா இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரியில் இருக்கிற மேஜர் மைல் ஸ்டோன் பிளேஸ் மாதிரியே ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே இருக்கிறது வந்து இந்த நேஷனல் ட்ரையாங்கிள், அதாவது பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ அது ஃப்ரீ என்ட்ரி, எந்த காசும் இல்லை. ஆனால் உங்களுக்கு மெமெண்டோஸ் எதுவும் வாங்கிட்டு போக வேணுமெண்டா அந்த ஸ்டோரும் இருக்குது, ஸோ வாங்கலாம். நாங்கள் இப்போ வந்து கொரின் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஸ்லைடு இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ஸ்லைடு ஆல்பைன் மவுண்டன்ஸில் ஒரு எக்ஸைட்டட் இருக்கிறேன். ஏனென்றா நான் வந்து இதை பார்த்தது எனக்கு வந்து ஐம் நாட் மியூசியம் பர்சன். ஸோ எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது டு பி ஆனஸ்ட். மேபி மியூசியம் பிடிக்கிறார்களுக்கு இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இந்த பார்லிமெண்ட்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதை விட இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குமெண்டு. பட் இது இது ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஸ்ட்ரக்சர், பட் மாடர்ன் ஸ்ட்ரக்சர். பட் இப்போ இது நிறைய ஓல்டு வைப்ஸோ ஓல்டு ஆர்கிடெக்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அப்படி இருக்காது. இது ஃபுல்லாக மாடர்ன் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ சரியான சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ வீடியோவில் பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கொரின் ஃபாரஸ்ட் நோக்கி தான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களை டிரைவை கண்டினியூ பண்ணுறோம். கொரின் ஃபாரஸ்ட்டில் வச்சு உங்களை திருப்பியும் சந்திக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ கொரின் ஃபாரஸ்ட் ரிசர்வுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பரோன்மெண்ட் இருந்தேன் நாங்கள். ஸோ வந்துட்டோம். இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு இனி நடக்க வேணும் ஆக்களை தேடி. இங்கே வந்துட்டோம். ஆல்ரெடியே லேட் ஆகிட்டு கைண்டோ. ஏண்டா 3 மணிக்கு வர வேணும், இப்போ 3 hour ஆகிட்டு. அண்ட் பெரிய சிக்கல் என்னடா, காரில் வந்து பெட்ரோல் முடிய போகிறத பார்க்கல. இப்போ ரிட்டர்ன் ஜேர்னி எப்படி மேக் பண்ண போகிறோம்னு தெரியலை. ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ இதுதான் அந்த கொரின் ஃபாரஸ்ட் இடத்தின் ரிசப்ஷனோ ஒரு லாபி ஏரியா. அண்ட் இதில் மேப்பும் தந்துருக்கணும். ஸோ நாங்கள் போகிறது வந்து ஸ்லைடுக்கு, ஆல்பைன் ஸ்லைடுக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன சொல்லி. நம்ம ராகுல் என்ன செய்ய வேணும்னாடா? வேவ் சைன் பண்ணுவோம். அமிர்தன் பார்ட்டிசிபென்ட் ஜெயந்தினி கார்டு எங்க பின் இதுதான் டிக்கெட்ஸ். இதை எடுத்துட்டு போ இப்பயே. ஸோ இப்போ ஸ்லைடை நோக்கி நடக்குகின்றோம். ஸ்லைடை நோக்கி போயிட்டு இருக்கோம். Are you excited, Jayantri? Yeah, I'm excited and also a bit nervous. தொப்பியெல்லாம் அதே பயம் தான் எனக்கு, அதே ஃபியர் தான். ஸோ கவனமாக எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டும் அப்படி பண்ணி கொண்டு நடப்போம். ஹோப்ஃபுல்லி we can do 3 rounds. ஸோ 3:15 தாண்டிட்டேன். ஐ திங்க் லாஸ்ட் ரவுண்ட் மேக் பண்ணிட்டு கொடுத்துட்டு பிரச்சனையாக இருக்காது. இட்ஸ் ஓகே. பார்ப்போம். 2 rounds 3 rounds ஆயிரும். ஹோப்ஃபுல்லி 3 rounds செய்ய கிடைச்சா நல்ல. பட் பார்ப்போம். இங்கே அந்த ஸ்னோ இதுகள் வச்சிருக்கணும். ஐ திங்க் when it during winter இங்கே டொபாகனோயிங் இருக்கும். ஸ்னோ டொபாகனோயிங் இருக்கும். It's a long walk actually to the slide.
ஐ திங்க் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்ண்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ரிசப்ஷனில் இருந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு கிளைம் பண்ண வேணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 5 மினிட்ஸ் கிளைம்புக்கு பிறகு தான் இங்கே வர்றோம். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ we are already there. இந்த ஸ்லைடில் போக வேணுமென்றால் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவில் அந்த லீவரை வந்து நீங்கள் முன்னுக்கு வந்து புஷ் பண்ண சொல்லி, அதே வந்து நீங்கள் ஸ்லோ பண்ண வேணுமோ பிரேக் பண்ண வேணுமென்றால் அந்த லீவரை வந்து எங்களை நோக்கி பின்னுக்கு தள்ள சொன்னவேல். அப்படி வந்து ஒருவேளை ஸ்டக் ஆகிட்டீங்கள் என்றால் அவையில் வந்து ஹெல்ப் பண்ணி வேணும். இல்லாட்டிக்கு வந்து நீங்கள் அந்த லீவரை முன்னுக்கு தள்ளி கொண்டு சைட்டை வந்து அப்படியே புஷ் பண்ண சொன்னவேல். ஸோ அப்போ வந்து எங்களோட ஸ்லைட் வந்து அப்படியே அந்த ஃபோர்ஸில் போகுமென்று சொன்னவேல். அண்ட் எப்போவுமே அடுத்த ஆளுக்கு வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே அடுத்த ஸ்லைட்ல இருந்து மெயின்டைன் பண்ண சொன்னவே. I'll get in the last one. Yeah, sorry guys, we're just gonna check these guys on. நான் போறேன். Anthony is in front of me. Amazon is behind me. And our friends are going. Yeah. Hi Amazon! Amazon is behind me. Come faster. Come closer. I'm going to go like that. இப்போ அப்பில்லாம் போய் கொண்டிருக்கிறேன். அப்பில்ல விட டவுன்ஹில் போகிறதா ஃபன்னாக இருக்குது. அமிர்தம் வந்து எனக்கு பின்னுக்கு வந்து இருக்கிறேன். இங்கால ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த ஸ்லைட். எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஸ்மால்ன்றபடியால் எனக்கு இது வந்து எட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கை நோகுது எனக்கு. டவுன்ஹில் போய்க்கலாம் ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்கும். டவுன்ஹில் போய்க்கல சரியான ஃபன்னாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டவுன்ஹில் போய்க்க. அப்பில் போய்க்கல கொஞ்சம் எனக்கு வந்து ஒட்டி இதை வந்து இந்த பெடலை வந்து அமர்த்த வேணும். பட் அது அந்த இப்போ நான் டவுன்ஹில் போக போகிறேன். இங்கே பாருங்க. இப்போ டவுன்ஹில் போக போகிறேன். இப்போ டவுன்ஹில் போ. இப்போ டவுன்ஹில் போகிறேன். ஹாய் அமிர்தன். இப்போ நாங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறோம். நான் மாறுனா எல்லாரும் 100 மீட்டர்ஸ் போன பிறகு நாங்கள் போகிறோம். எஸ், இப்போ நாங்கள் போகிறோம். இப்போதான் செம்ம ஃபன்னாக இருக்குது. டவுன்ஹில் போகிறோம்.
It's breaks. I will slower because don't come so close to me. It breaks. Don't come so close to me. It breaks. எனக்கு கை எட்டுதில்ல கை நோகுது கொக்கி பறக்க போகுது The brake zone. Please slow down, slow down, slow down. இப்போ ஸ்லோ டவுன் சொல்றது என்னங்க இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வரோம். இது செகண்ட் ரவுண்ட். ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து முடிய போது இன்னும் எங்களுக்கு 1 more ரவுண்ட் இருக்குது. எப்படி இருந்துச்சு? நேர்ஜான் பிரேக் ஜோன்லயும் ஆக்சிலரேட் பண்ணிட்டான் முந்தி செல்வேன் என்று சென்ற வீர தலைமுறையோட அது பறந்துருப்பேன் வெளியில. யாருக்கும் வீர தழும்பு வேற யாக்களுக்கு இருக்கா? எனக்கு ராகுல பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு? ராகுல பார்க்க அந்த டொம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்லடா ஒரு எபிசோட்ல டொம் வந்து அந்த குட்டி ட்ரெயின் ஒன்றுல இருந்து இப்படி புச்சிக்கன்னு போவோம். அந்த எபிசோட உடம்புக்கு ரொம்ப சின்னதா இருந்தது. நான் வந்து வேணா அதை மீம் மாதிரி அதை எடுத்து காட்டுறேன். அந்த எபிசோட் எது வேற லெவல் ஃபண்டா அது இன்னைக்கு இருந்து பாக்க. எனக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா வைக்கணும். It should be accompanied by an adult. நீங்க ரெண்டு பேரும் வேணா ஆளுக்கு எங்க 3 பேர்ல யாருக்காவது ஜம்ப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களை அழகா சேஃபா கூட்டிட்டு போகலாம். எனக்கு கை உன்னோட வந்தா நீ அடிச்சு நிக்க வந்தானா பறந்துருப்பா. இங்க இந்த ஸ்லைட் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கார் பார்க்குக்கு போய் கொண்டிருக்கிறோம். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இதோட டிக்கெட்டிங் ப்ரைஸை நாங்கள் பார்த்தோம்டா இதுக்கு வாரத்துக்கு இந்த ஸ்லைடுக்கு $28 அடல்ட்டுக்கும் சைல்டு அண்டர் 8 years $10 இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் சம்மரில் வந்தபடியால் இது வந்து எங்களுக்கு இந்த ஸ்லைட்டில் வரக்கூடியதாக இருந்துச்சு. இதே நீங்கள் வின்டரில் வந்தால் ஸ்கீயிங் மற்றது டொபாகினிங் அண்ட் நிறைய அதர் ஸ்னோ ப்ளே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏசிடிக்கு வந்தால் நீங்கள் மறக்காமல் இந்த கோரின் ஃபாரஸ்ட்டுக்கு வாங்கோ. ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அண்ட் கேன்பராலேருந்து இது ஜஸ்ட் ஒரு 45 to 50 minutes ட்ரைவ் தான். ஸோ ரொம்பவே வேற ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி வரணும், பட் இட்ஸ் வெரி அக்சசபிள். ஸோ மறக்காமல் கோரின் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் ஏசிடிக்கு வரைக்கில் வந்துருங்க. அண்ட் நான் சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா இந்த டிக்கெட் வந்து 1 hourக்கு தான் பேஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து போன செஷன் வந்து 3 to 4 PM-க்கானது. ஸோ அதில் வந்து நீங்கள் 5 to 6 ரவுண்ட்ஸ் போகலாம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தபடி எங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் தான் கிடைச்சது. அண்ட் இந்த டிக்கெட்டிங் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஜெயந்தினி எப்படி இருந்த? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து சில நேரம் விட்டாதபடியாக கொஞ்சம் முதுகு நோவுது. பட் அது வந்து ஸோ ஃபன். கீழே போய்க்கல நான் ஃபாஸ்ட்டாக போனேன். ஸோ சரியான ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ அதை முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் விட பெரிய ஃபன் இருக்குது. அதை நோக்கி தான் போக போகிறோம். ஃபியூலை தேடி ஒரு பயணம். அது லைட் அடிக்க தொடங்கிட்டு
பக்கத்துல எவ்வளவு தூரத்துல fuel station ஏன்னா நாங்க மலைக்கு மேல இருக்கிறோம், சோ கீழே இறங்கி போனோம். அந்த ஒரு நம்பிக்கை தான். கீழே இறங்கின உடனே டவுன் ஹில் என்றபடியால் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். இந்த ஏரியால சிக்னலே இல்ல போன்ல, சோ SOS தான் காட்டி கொண்டு இருக்கு. இப்போ நாங்க வந்து ஃபியூலை தேடி போறோம். ஃபியூல் அடிச்சா தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு கூடி மனம் வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மெல்பர்ன் பயணத்தை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபியூலை தேடி போவோம். ஸோ இப்போ நாங்கள் போன இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டோம் மெயின் ரோட் மாதிரி இடத்துக்கு. பட் ஸ்டில் இங்கே சிக்னல் இல்லாமல் இருக்குது. அவையில் சொன்ன ஒரு சின்ன கைடை வச்சு குத்து மதிப்பாக தான் போய் கொண்டு இருக்கோம். இப்போ பெட்ரோலுமே ஒரு பாருக்கு வந்துட்டு ஹோப்ஃபுல்லி வீல் மேக் இட். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்து இன்னொரு 10 to 13 kilometers இருக்குது போகிறதுக்கு. ஐ ஹோப் வி கேன் மேக் இட் அண்டு பார்ப்போம். யா ஸோ எங்கள்கிட்ட மேப் வேலை செய்யலை. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரில் ஆஃப்லைன் மேப் வேலை செய்கிற காரணத்தால் அவையில பின்தொடர்ந்து தான் போகிறோம். ஸோ முன்னே போகிற வெள்ள காரில் தான் அவையில் இருக்கேன். வந்துட்டோம் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு. பெட்ரோல் முடிய முதல் இப்போ போய் பெட்ரோல் அடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு மாதிரி இப்போ காருக்கு பெட்ரோலும் அடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போதான் லஞ்ச் சாப்பிட்டோம். நாங்கள் டைம் வந்து 5:30 PM இங்கே. அதுவும் நாங்கள் வந்து இப்போ இன்னுமே கேன்பராக்கு கிட்ட தான் நிற்கிறோம். இங்கே இருந்து மெல்பர்ன் போகிறதுக்கே எங்களுக்கு இன்னொரு 7.5 hours காட்டுது. ஸோ விச் இஸ் 1 AM. பட் போகிற வழியில் ஆபரியில் ராகுல ட்ராப் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ ஏறக்குறைய இன்னொரு 8.5 hours 9 hours கிட்ட எடுக்கம் போய் சேர்றதுக்கு. இன்னுமே ட்ராவல் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தா அதையும் வீடியோல இன்க்ளூட் பண்றோம். மெல்பர்ன் போய் சேர்ந்த பிறகு we will update you guys. Yeah, so இப்ப டிரைவர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப 9 PM நாங்க ஸ்டில் மெல்பர்னை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஆபரியில ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்களோட ஃப்ரெண்டையும் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நாங்க மெல்பர்ன் போக போறோம். எப்படியும் போய் சேர 1 AM அப்படி ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜெயந்தினி தூங்கி விழுறா, அது வீடியோலயே உங்களுக்கு தெரியும். என்ன ஜெயந்தினி தூக்கமா? வீடு வந்துட்டு நீ முடிக்கலாம். அப்படியே வந்து விட்டு போய் நித்திரப்பட வேண்டியதா இருக்கு. ஃபைனலி நாங்க மெல்பர்ன் வந்துட்டோம். இப்ப January 2nd 02:03 AM, அதாவது விடிய காலம்பர 2 மணி 3 நிமிடங்கள். இப்ப நியூ சவுத் வேலுக்கு January 1st விக்டோரியாவுக்கு வந்து நாங்க வந்து January 1st வந்துட்டோம். before 12 AM January 2nd. ஸோ ஒரு நாள்லயே 3 ஸ்டேட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு ஸ்டெப் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வீட்டை வந்துட்டோம். இனி சாமான்களை இறக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறது தான். இந்த ட்ரிப்பில் நீங்கள் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் எங்களோட இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அதுகள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்துருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட். அண்ட் இதை மாதிரி மோ கண்டென்ட் தேவையாண்டா எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவோட விடைபெறுறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ஜெயந்தினி அண்ட் அமிர்தன். பாய் காய்.